எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நேற்று சேலத்தில் நடந்த திமுக மற்றும் திமுகவோட உதிரி கட்சிகள், இதர கட்சிகள் எல்லாமே அந்த மாநாட்டில் ஏதோ ராஜ கம்பீர நடைபோட்டு வந்ததை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரியே இல்லை. அந்த பிரச்சாரத்தில் திருமதி பிரேமலதா அவங்க பேசுகிறாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, லாலிபாப்பு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் மாதிரி விஜய் அவர்களை லாலிபாப் பேபி அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏம்மா இந்த லாலிபாப் பேபி பார்த்தானே பயந்து உங்கள் தலைவர், அதாவது உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க இந்த லாலிபாப் பேபியோட அரசியல் வருகையையும் மக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய பேராதரையும் பார்த்து தானே இத்தனை கட்சிகளோட கூட்டணியில் வச்சாங்க. இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. வரலாற்றிலேயே திமுக 24 கட்சியோட கூட்டணியில் இருக்குதா அப்படின்னா, கூட்டணி கட்சிகளை வச்சு தான் தேர்தலை சந்திக்குதுன்னா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய கூட்டணியில் அவ்வளோ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி தான். ஏன் பிரேமலதாம்மா உங்களை கேட்குறேன், லாலிபாப் பேபி தானே, ஒரு வருஷம் கூட ஆகலை தானே, அது ஒரு சும்மா பாலிடிக்ஸ் புதுசு தானே, ஏன் இத்தனை கட்சியில் கூட்டணி? உங்கள் பையன் கடலூரில் மாநாட்டில், அதாவது உங்கள் கடலூர் மாநாட்டை காட்டிட்டு திமுக பேரம் பேசுகிறதுக்கும் அதிமுக பேரம் பேசுகிறதுக்கு தான் நீங்கள் கடலூர் மாநாட்டை நடத்துகிறீங்க. இது தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது வேறு விஷயம், அது விடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இருந்தாலுமே கடலூர் மாநாட்டில் உங்கள் விஜய் பிரபாகர் உங்கள் பையன் என்ன பேசணும் அப்படின்னா, அண்ணே விஜய் அண்ணே, நான் உங்களை விட அரசியல் சீனியராக, நல்லா கேட்டுங்க மக்களே, அந்த தம்பி பேசுனதை சொல்கிறேன். நான் அரசியல் சீனியர்னு உங்களை விட, இந்த காங்கிரஸ்காரங்களை நீங்கள் நம்பாதீங்க. காங்கிரஸ்காரங்க உங்கள் பேரை சொல்லி உங்கள் சீட்டை அதிகமாக வாங்குறதுக்காக அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதே இடத்துல தானே இருப்பாங்க. நீங்கள் காங்கிரஸ்காரங்களை நம்பி ஏமாந்துடாதீங்கன்னு. உங்களோட வயசில் நான் சின்ன பையனாக இருக்கலாம், ஆனால் அரசியல் உங்களோட நான் தானே சீனியரு. எப்பா சீனியரு விஜய் பிரபாகர் தம்பி, அப்படி பேசுனீங்களே, இப்போ யார் தம்பி காங்கிரஸை நம்பி, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை நம்பி யார் போய் சேர்ந்துருக்கிறா சொல்லுங்கள்? திரு விஜய் அவர்கள் போயிட்டு சேர்ந்துருக்காங்களா? உங்களுடைய அம்மா, உங்களை பெற்ற அம்மா தாய், சரிங்களா, உங்களை பாலும் கிணத்துல பிடிச்சி தள்ளுறதுக்காக திமுக போய் கூட்டணி வச்சுருக்காங்களே, யாரை பார்த்து லாலிபாப் பேபின்னு சொல்லணும்? அதை விஜய் அவர்களை சொல்லக்கூடிய தகுதியை பிரேமலதா அம்மாவுக்கும் விஜய் பிரபாகருக்கு கிடையவே கிடையாது.